Hi friends, welcome to our channel. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மூணே பொருள் வச்சு ஈஸியான ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. புளியை திக்கா கரைச்சி வடிகட்டி கொஞ்சம் எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கையிலேயே. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு பேஸ்ட்டாக கலந்து விட்டுக்கலாம். நாங்கள் மீன் வாங்கிட்டு வரும்போதே க்ளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தோம். அந்த கோடெல்லாமே அவங்க தான் போட்டு கொடுத்தாங்க. இப்போ தான் நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். 2 மீனுக்குமே மசாலா ஃபுல்லாகவே தடவியாச்சு. இதை ஒரு ½ அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போது நமக்கு மீன் வறுக்க ரெடி ஆகிடுச்சு. ஒரு தோசைக்கல் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வறுத்துக்க போகிறோம். டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுதான் நமக்கு உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கும். நம்ம எடுத்துருக்க மீன் பார்த்திங்கன்னா தேங்காய் பாறை மீன் தான் எடுத்திருக்கோம். இது ஒரு மீன் 300 கிராம் வருது. ரெண்டுமே சேர்த்து நம்ம 200க்கு தான் வாங்கினோம். ஒரு சைடு நல்லா பொரிஞ்சதுமே பொறுமையாக எடுத்து இன்னொரு பக்கமாக திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நமக்கு மசாலாலாம் நல்லாவே ஒட்டி இருக்குது. இதில் இப்போ நம்ம 2 பக்கமே வறுத்தாச்சு. கொஞ்ச நேரம் தூக்கி பிடிச்சிட்டு இருந்தோன்னா எக்ஸஸாக இருக்க எண்ணெய்லாம் கீழே வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட மீன் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கி இருந்தது. மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்து நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.